ஆதி பாரதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி தமிழ் பக்கத்தில் இருக்கவும் இப்போ அங்கே பாட்டி வராங்க. என்ன பாரதி, இவ்வளோ தூரம் விஷயம் நடந்திருக்குது, எனக்கு எதுவுமே தெரியாமல் அனுப்பிச்சுது. இப்போ தான் நான் விஷயத்தை கேள்விப்பட்டுன்னு வந்தேன். அம்மா கோயிலுக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி சொல்கிறாங்க, பரவாயில்ல பாட்டி, இப்போ தமிழை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் ஆதியை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதிக்கு ஃபோன் வந்துட்டே இருந்தது. அதுதான் அவருக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி தமிழை பார்த்துட்டு இருக்கவும் தமிழ் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்க்கும்போது நிஷாவையும் மித்ராவையும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக போகவும் அப்போ அந்த சாமியார் அவங்க மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு ஆதி உடம்புல சாதாரணமான ஒருத்தர் இல்லை, அவர் உடம்புல இன்னொருத்தர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆத்மா கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் சீண்டி விளையாடிட்டு இருக்கிறீங்க, அதோட இதுதான் இப்படிலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ரா இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு நிஷா, இதனால தான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன், இவர் சொல்கிறதுலாம் எனக்கு எந்தவித நம்பிக்கையும் கிடையாது அப்படிங்கவோ அப்போ நிஷா சொல்கிறாங்க, இங்கே பாரு மித்ரா, இவரை பற்றி உனக்கு தெரியாது, இவர் சொன்னாக்கி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கவோ அப்போ அவங்க சாமியாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம், நீங்கள் இதோட உங்கள் விளையாட்டை நிறுத்திக்கிடுங்க, இதுக்கு மேலே நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆத்மா உங்களை சும்மா விடாது அப்படிங்கவோ அப்போ மித்ரா இதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா தமிழை செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா. அப்போ அவங்க அந்த டாக்டர் சொல்கிறாங்க, சரி இதுக்கு மேலே நம்ம தாமதிக்க வேண்டாம், நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பாரதிக்கிட்ட நீங்கள் தான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக பாரதியை கூப்பிட்றாங்க. அப்போ பாரதியும் நம்மளை வீட்டுக்கு தான் போக சொல்கிறதுக்காக, அதாவது தமிழை அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க போலுக்கு, அதுக்கு தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு பாரதியும் போகவும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, தமிழுக்கு இந்த மாதிரிக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, தமிழுக்கு இந்த மாதிரிக்கு பிரச்சனை இருக்கா? நீங்கள் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டீங்க, இப்போ என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவோ அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் இந்த மாதிரிக்கெலாம் அவளுக்கு டெஸ்ட் எடுக்க போய் சொன்னோம், அந்த டெஸ்ட் ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்குது, அந்த ரிசல்ட்டில் இந்த மாதிரிக்கெலாம் தமிழுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாரதி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அதனால உடனே அவங்களுக்கு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாரதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாரதி அழுதுகிட்டே வராங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன பாரதி என்ன ஆச்சு அப்படிங்கும் போது பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் என்னாச்சுன்னு சொல்லு பாரதி, தமிழ் நல்லா தானே இருக்கிறா, அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கு தமிழை அழைச்சிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பாரதி அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிற, நான் வந்ததுமே தமிழை அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னேன், இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னதான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாரதி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போதே ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஆதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆதி, நீங்கள் உடனே இங்கே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதிக்கும் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே அவங்க கிளம்பி வராங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரிக்கெல்லாம் தமிழுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே ஆதி போய் கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இல்லைங்க, அதாவது குழந்தைக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் நாங்கள் செக்அப் பண்ணணும், அதோட ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்குது, அதில் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, இப்போ உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அவங்க திரும்பி போய் தமிழுக்கு போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, தமிழோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே தூக்கி வாரி போட்டுறது ஆதிக்கும் பாரதிக்கும் பாட்டிக்கும். என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னமோ கடகடன்னு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடந்ததுன்னு தெரியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தமிழ்கிட்ட பேசிட்டு தானே நான் அங்கே இருந்தேன், நான் வெளியவே கிளம்புனேன், இப்போ நான் திரும்ப வரும்போது இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், தமிழுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்குது, அதை கவனிக்காமல் விட்டனால தான் இந்த மாதிரிக்கெலாம் உடனே நடந்து போச்சுது, இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கவும் அப்போ பாட்டி கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, என் பேத்திக்கு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, தமிழ் நம்மளை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாரதி பார்த்தோம்னா இது அப்படியே கேட்டுக்கிட்டு கீழே அவங்க விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே உடனே ஆதியும் பாட்டியும் ஓடோடி வராங்க. வந்ததுமே பாரதின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும் அப்போ இங்கே டாக்டர் கண்ணை காட்டுறாங்க.
காட்டுறாங்க. நம்ம வந்து தமிழை வந்து அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை காட்டவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பாரதியை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவங்க அந்த அதிர்ச்சியை வந்து தாங்க முடியாதனால தான் அவங்க கீழே விழுந்திருக்கிறாங்க, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆதிகிட்ட வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன ஆதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆதி வந்து ஆக்ரோஷத்தோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி வந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே அவங்க தமிழ்னு சொல்லிட்டு அவங்க கத்தி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ பாட்டி வந்து அழுதுகிட்டே அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. நான் சொல்கிறத கேளு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி எந்திரிச்சு ஓடுறதுல இருக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து அவங்க பிடிக்கிறாங்க. ஆதின்னு சொல்லி கூப்பிடும் போதே ஆதியும் வந்து திருன்னு முழிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க பிரம்ம பிடிச்ச மாதிரிக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்து இவங்க 3 பேருமே திணறி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா தமிழுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான், அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாமே டயத்துக்குள்ளே முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் திட்டம் போட்டு தமிழை அழைச்சிட்டு போகிறதுக்காக இருக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா ஆதியை தான் காட்டுறாங்க. ஆதி வந்து அவங்களுக்குள்ளேயே ஆக்ரோஷத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது என் பொண்ணுக்கு அப்படிலாம் எதுவுமே நடக்காது, என் பொண்ணுக்கு அந்த மாதிரிக்கு எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது, ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு ஆபத்து என் பொண்ணுக்கிட்டே இருக்குது, என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டா, அவளை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து ஆக்ரோஷத்தோடு கிளம்பி போகவும் வந்து பாட்டி வந்து தடுக்கிறாங்க. ஆதி நீ எங்கப்பா போகிற அப்படின்னு சொல்லும் போது என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து கோவத்தோட போகவும் அப்போ அந்த நேரம் பார்க்க அதாவது தமிழுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு லேடி டாக்டர் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அவங்கள தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆதி வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி தமிழுக்கு எதுவுமே கிடையாது, அவள் நல்லா தான் இருக்கிறா, அவளுக்கு நான் தானே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அவளுக்கு என்னென்ன இது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நான் தான் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து கொடுத்தேன், அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் எதுவுமே அவளுக்கு கிடையாது, அவள் நல்லா தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ஆதி இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆதி பார்த்தோம்னா ஆக்ரோஷத்தோடு அவங்க தமிழை பார்க்கறதுக்காக போகவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க 2 பேரும் வந்து தமிழுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பிக்கிற கரெக்டான நேரத்தில் ஆதி அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே ஆதி வருவாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆதியை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எதுக்காக அந்த ரூமுக்குள்ளே வந்திருக்கீங்க, இந்த ரூமுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஆதி வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் என் பொண்ணுக்கு எதுவுமே ஆகலை, உயிரோட தான் இருக்கிறா, என் பொண்ணை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க ஆக்ரோஷத்தோடு வரவும் ஆதி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சார் இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதை நீங்கள் வெளியே போகிறீங்களா இல்லைனா வந்து நான் ஆட்களை கூப்பிடட்டுமா அப்படிங்கும்போது ஆதி பார்த்தோம்னா அவங்க 2 பேரையும் அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. உடனே தமிழை அவங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. தமிழை தூக்கிட்டு வந்ததுமே அவங்க கொஞ்ச நேரத்தில் தமிழ்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்கவும் அப்போ தமிழ் வந்து கண் முழிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாரதியும் அவங்க பாரதியோட பாட்டியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம தமிழ் கண் முழிச்சிட்டா அப்படின்னு சொல்லியும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க பாரதி வந்து தமிழை அவங்க கெட்டி பிடிச்சிக்கிட்டு என் தமிழ் பொழைச்சிட்டாலும் என் தமிழ் என்கிட்ட வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதியை பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே உக்கரமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க நிசாவும் மித்ராவும் அங்கே வரவும் அப்போ ஆதி இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ நிசா சொல்கிறாங்க அங்கே பாரு ஆதி எப்படி இருக்கார் பாருங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும் இப்போ மித்ரா வந்து அங்கே உள்ளவங்ககிட்ட விசாரிக்கும் போது அங்கே நடந்தது எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை கிட்டதுமே வந்து மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ நிசா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு மித்ரா ஆதி உடம்புல வந்து யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கு மேலேயும் நீ வந்து பாரதி கிட்ட எந்த வித விளையாட்டும் வச்சுக்கிடாத, ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குது, ஆதி உடம்புல வேற யாரோ இருக்கிறா, அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்கா நம்ம இல்லாத நேரத்தில் அப்படின்னு நிசா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மித்ரா வந்து கொஞ்சம் பதட்டமாகவே வராங்க. அதாவது திரும்பவும் ஆதி நம்மளுக்கு வந்து ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வராங்க. எங்க பார்த்தோம்னா ஆதி வந்து உக்கரமா இருக்கவும் தமிழ் வந்து அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடவும் ஆதி உடனேயே தமிழை கட்டி பிடிச்சிட்டு நான் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து பாரதி வந்து கண்டுபிடிப்பாங்களா ஆதி உடம்புல வந்து வாசு இருக்கிறத கண்டுபிடிப்பாங்களா